வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்துருப்போம். அண்ட் ரீசெண்டாக ஸ்வீட் அப்பம் சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபியுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கும் நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பெங்காலி ஸ்வீட் டிஷ். இதை காமனாக மிஸ்தி தோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். அண்ட் ஜஸ்ட் ½ அன் ஹவர் தான் ஆகும். அவ்வளோ சிம்பிளாக ஜஸ்ட்டு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே இந்த ரெசிபியை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். அண்ட் பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த டிஷ்ஷை பெங்காலெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப காமனாக அவங்களால சாப்பிட முடியும். பட் சவுத் இந்தியாவில் இது அவ்வளோ காமன் இல்லாததுனால அதை நம்ம வீட்லேயே இன்றைக்கி ரீக்ரியேட் பண்ண போகிறோங்க. அவள் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நல்லா ஒரு கடாயில் 1/2 லிட்டர் பால் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் பால் அப்படின்னா 2 கப் பாலுங்க. ஸோ இந்த 2 கப் பாலை கடாயில் ஊற்றி அதில் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கரையை மெல்ட் பண்ணிக்க போகிறோம். அதாவது சர்க்கரை பாகு எதுவும் பண்ணிக்க போகிறதில்ல, சர்க்கரையை சும்மா உருக்க தான் போகிறோங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கரையை நான் 1 கப் சர்க்கரை தான் உருக்கியிருக்கேன். அதாவது 2 கப் பாலுக்கு 1 கப் சர்க்கரை தான் கணக்கு. ஸோ இதுக்கு கூடவே நீங்கள் ஏலக்காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வேண்டாம், அதனால் ஆட் பண்ணல. நான் ஆல்ரெடி காய்ச்சின இந்த பால் சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காயிருச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு சர்க்கரையை நீங்கள் கவனித்தாலே போதும். பாருங்கள் எங்களோட சர்க்கரை எவ்வளோ அழகாக உருகி இருக்குன்னு. இந்த மாதிரி உருகின சர்க்கரையில் நீங்கள் ஏலக்காய் தூள் போடலாம். இல்லை இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லையா நீங்கள் டைரெக்டாக பாலில் வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தான் கொடுக்கும். இப்போ பாருங்கள் சுகர் எவ்வளோ லிக்விடாக சுகர் சிரப் மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஸோ இந்த சுகர் சிரப்புக்குள்ளே பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பால் திரிஞ்சிருங்க. ஸோ ஸ்டவ் எல்லாமே ஆஃப் பண்ணாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு கிளாஸ் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வாங்க. நம்ம ஆல்ரெடி காய்ச்சின பால் இல்லாமல் இது வேறு பாலாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக ஆட் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்ச அந்த சாஃப்ரான் மில்க்குள்ளே இந்த பாலை ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இப்போ பால் திரிஞ்சிருமா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். ஸ்டவ் ஆன்லேயே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தான் பால் திரியும். ஸோ கேர்ஃபுல்லாக செய்யணும். நெக்ஸ்ட்டு நான் 1 கப் கர்ட் எடுத்திருக்கேன். அதாவது கொஞ்சம் கெட்டியான தயிர் தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதாவது ஹங் கர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்க போகிறோம். இந்த தயிரில் இருக்கிற எல்லா லிக்விடையுமே நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது தண்ணியெல்லாம் வடிகட்டுற மாதிரி இருக்கும். அப்போ தான் இந்த ரெசிபி நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி நமக்கு வரும். அண்ட் ஆத்தென்டிக்காகவும் வரும். அதனால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா திக்காக தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஒரு இட்லி துணியில் சுற்றியும் நீங்கள் நைட் ஃபுல்லாக தொங்க விட்டும் இந்த ஹங் கர்ட் எடுக்கலாம். இதுக்கு பேர் க்ரீக் கர்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு இந்த ஹங் கர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது நான் ஆல்ரெடி அந்த தயிரை நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போது நம்மளோட மெயின் ப்ராசஸ் தாங்க. ஒரு நல்ல பெரிய பவுலில் நம்ம ஆல்ரெடி இந்த சர்க்கரையும் பாலையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்சர் எடுத்துகிட்டு அதில் நம்மளோட இந்த கர்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். பால் சூடாக இருக்கும் போதே ஆட் பண்ணிங்கன்னா பால் திரிஞ்சிரும். பால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு வாமான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இந்த தயிர் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் லம்ஸ் இருக்கும். பட் அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ண லம்ஸ் எல்லாமே கரைஞ்சி இந்த மாதிரி வரணும். பாருங்கள் இந்த கலரில் தான் இருக்கும். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போது நம்ம ஆத்தென்டிக்காக பண்ணுறோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி குட்டி குட்டியான மண்பானையில் நான் ஊற்றி வச்சுக்கிறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கிற எந்த பவுல் ஊற்றினாலுமே சரி இந்த ரெசிபி உங்களுக்கு ப்ராப்பராக தான் வரும். ஸோ இந்த மண்பானையில் அழகாக நம்ம எடுத்து மேலே வரைக்கும் ஊற்றிக்கலாம். அண்ட் ஊற்றிட்டு இந்த பானைகள், அதாவது இந்த குட்டி பாட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணும். அதாவது ஒரு 5 to 6 hours நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சூப்பரான இந்த ரெசிபி ரெடி ஆயிரும். அண்ட் உங்களுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கும் கடைசியில் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கும் போது. ஸோ நான் இப்போது 5 to 6 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதை கார்னிஷிங்காக மேலே நீங்கள் பிஸ்தா, பாதாம் இல்லை கேஷ்யூ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கட் பாதாம்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி மேலே தூணோன்னா ஒரு க்ரன்ச்சி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக தான். கூடவே மேலே சாஃப்ரானும் தூவி சர்வ் பண்ணுங்கள். ஸோ ஆத்தென்டிக்காக இந்த பெங்காலி ஸ்வீட் மிஸ்தி தோய் நம்ம வீட்லேயே ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம்.
இந்த ரெசிபியை நீங்கள் சீக்கிரமாகவே எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள்.